ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டே ஒன் ஆஃப் த மைண்ட் பாடி கனெக்ஷன். இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு யோசிச்சிருப்பீங்க, அது என்ன 180 டேஸ் சேலஞ்சு. ஸோ அது என்ன சேலஞ்சுனா, நான் ஆல்ரெடி 10 இயர்ஸாக யோகா படிச்சிருக்கேன், அதனால் மெடிடேஷன் கற்றுக்கிட்டேன். ஸோ அது ஒரு ஹேபிட்டாக எனக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இப்போ என்னையை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்காது. ஸோ இந்த 180 டேஸ் சேலஞ்ச் மூலமாக நிறைய பேருக்கு இது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரலாங்கிறதா ஒரு இன்டென்ஷன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் மெடிடேஷனும் பண்ணலாம், உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி நான் இப்போது சும்மா சிம்பிளான மெடிடேஷன் தான் 15 மினிட்ஸ் பண்ணுறேன். ஸோ அதை என்னென்னு பாருங்கள், ஓகேங்களா? க்ளோஸ் த ஐஸ். Place your finger on the thighs. Sit comfortably. Keep your spine straight. Very important. Breathe in, breathe out. Don't breathe in through your mouth and breathe out through your mouth. Always breathe in through your nose, breathe out through your nose. Remember, மெடிடேஷன் நம்ம ஃப்ளோரில் நம்ம சிட் பண்ணி தான் பண்ணணும் கிடையாது. நீங்கள் சேர்லேயும் பண்ணலாம், சோஃபாவில் பண்ணலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஈச் 5 மினிட்ஸ் முடிக்கும் போதும் எனக்கு என்ன தாட்ஸ் போச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். பிகினராக இருக்கும்போது பாடி முன்ன பின்ன ஷேக் ஆகும், அது பற்றிலாம் கவலைப்படாதீங்க. பிகினிங்கில் பண்ணும்போது கண்ணை மூணுன்னே தூக்கம் வர மாதிரி இருக்கும், அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களோட கவனம் எல்லாம் மூச்சு காற்று உள்ளே போவதுலையும் வெளியில் வர்றதை மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூச்சு காற்று உள்ளே போகிறது வெளியில் வர்றதுங்கிறது நார்மலாக செய்கிற விஷயந்தான். அதை நீங்கள் மெக்கானிக்கலாக தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது ஒன்றும் மூச்சு பயிற்சி கிடையாது. மூச்சு பயிற்சிக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் சுவாசிட்டு இருக்கிற காற்று நம்ம நார்மலாக சுவாசிக்கிற காற்று தான்.
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மெடிடேஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் தூக்கம் வரும், சம்டைம்ஸ் உடம்பு அங்கிட்டு இங்கிட்டு ஜர்க் ஆகிற மாதிரியும் தோணும். இதெல்லாம் ஏன்னா நம்ம பாடி ரொம்ப டயர்டாக இருக்குங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பாடி நம்ம இண்டிகேட் பண்ணுது மைண்டு மூலமாக. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெடிடேஷன் பண்ணுறது தூங்குறது தான் அப்படின்னு கேட்காதீங்க, அது ஒன் ஆஃப் த பெனிஃபிட். இப்போ மெடிடேஷன் வந்து பாஷர்னு சொல்லுவாங்க. நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம், சின்ன முத்திரையும் பண்ணலாம், நிறைய முத்திரை இருக்குது, எது வேணாலும் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அப்புறம் மெடிடேஷன் ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க வந்து, இப்போ நான் லைட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறனால அதனால் லைட்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணவும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நல்லா இருட்டாக இருக்கிற இடத்துல மெடிடேஷன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். அப்புறம் மெடிடேஷன் பண்ணும்போது பாடியில் அங்கங்கே இச்சிங் வர மாதிரி இருக்கும், அதெல்லாம் கண்டு பயந்துடாதீங்க, சரிங்களா? அது நார்மல் தான். அது ஏன் இப்படி இச்சிங் வருதுன்னா, சடனாக நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறீங்க, பாடியோட எல்லா ஆக்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பாடியை வந்து ஒரு எம்டினஸ்ஸாக வைக்க முயற்சி பண்ணுறீங்க. இப்போ பாடி கூட இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு இச்சிங் வர மாதிரி இருக்கும். மற்றபடி நான் வேறு ஒன்றும் இல்லை, பயந்துக்காதீங்க. அப்புறம் மெடிடேஷன் வந்து இந்த மாதிரி சேரில் பண்ணுறது வந்து உங்களால் கீழே உட்கார முடியாது, பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு கீழே கொஞ்சம் பண்ணுங்கள், மேட் யூஸ் பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை பாய் யூஸ் பண்ணாலும் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான். கீழே உட்காரும் போதும் ஸ்பெயின் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதை மட்டும் மைண்டில் தான் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சில பேருக்காக தான் இந்த மாதிரி சேர்லலாம் உட்காந்து பண்ணுறேன். இல்லைனா எப்பவுமே நான் மேட்டு இல்லைனா பாய் தான் யூஸ்
ஸோ மூச்சு காற்று உள்ளே போகிறது வெளில போகிறதையும் கவனிக்க சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று உள்ளே போகிறதானே நமக்கு தெரியாது. அதை கண்டு நீங்கள் பயந்துக்காதீங்க, அதெல்லாம் நார்மல் தான். சரிங்களா? அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் இந்த பாகு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வரதோட ஹீட்டு தெரியும். அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் முடிய போகுது. ஸோ ரைஸ் யுவர் ஹேண்ட், நமஸ்தே, rub your hand, place it on your eyes, open your eyes, see your hand. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் எதுவுமே பெருசாக எதுவுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. கண் மூச்சு உள்ளே போகிறது வெளில வரதையும் கவனிக்கிறது தான் ஒரு வேலை. ஓகேங்களா? இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது ஒரு டிஃபிகல்ட்டியாக நமக்கு தெரிய வரும். ஏன்னா நம்மளால் கவனிக்க முடியாது ஆரம்ப காலங்கள் நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் இருக்கிற காலம், இல்லை 6 மந்த்ஸ் ஆகலாம். என்ன காரணம்னா நம்மளுடைய தாட்ஸ், டிசைர்ஸ், எமோஷன்ஸ், பாஸ்ட், ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணுறது, அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போகிறேங்கிற யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சேராமல் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து வீடியோக்காக போய் சொல்கிறது விருப்பப்படலை. கொஞ்சம் பாலிஷாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், 0 ரூபி மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளாஸை பற்றியான தாட்ஸ் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு ரைட்டாக. ஏன்னா மூச்சுங்கிறது நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தாட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டாலே இதெல்லாம் டிஃபால்ட். இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹேண்டில் தான் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி டே 1 நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மூச்சு காட்டு உள்ளே போகிறது வெளில வரது மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். போக போக இதே நான் ஒரு 7 டேஸ் ஆகும், 10 டேஸ் ஆகும், தொடர்ந்து இதே தான் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக. இப்போ நான் வந்து இந்த உலகத்தில் ஒரு 100 டைப் ஆஃப் மெடிடேஷன் மேலே இருக்குது. நான் எல்லா மெடிடேஷனும் நான் அப்படியே ட்ரிகர் பண்ணிட்டு மாற்றி போவேன். ஏன்னா நாங்கள் ஒரு 10 டேஸ் அப்படி பழகிருக்கோம். அப்படி நான் பண்ண முடியாது எடுத்தோடனே. ஸோ இந்த சேலஞ்சே, இந்த ஜெர்னியே என்னென்னா எல்லோரும் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக தான். ஸோ சிம்பிளாக உள்ளே வர மூச்சு காற்றையும் வெளில போகிற மூச்சு காற்றையும் கவனிக்கிறது தான் நம்மளுடைய ஒர்க்கு. ஓகேங்களா? ஒரு 7 டேஸ் 10 டேஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, தாட்ஸ் பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மைண்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் மூச்சு காற்றை உள்ளே இப்படி போகிறது வெளில வரை கவனிக்க ஆரம்பித்த உடனேயும், இப்போது நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன், டக்குன்னு எனக்கு இது மாதிரி ஒரு இந்த மூச்சுக்காற்று உள்ளே போகிற வரையும் கவனிக்கிற பழக்கம் ஆரம்பிச்சு வச்சிங்களேன், இந்த டென்ஷனுக்கு அப்படியே குறைய ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட நர்வ் சிஸ்டம் வந்து காமாக ஆரம்பிக்கும். நர்வ் சிஸ்டம்குள்ளே தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளுடைய பிரெயினில் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆரம்பிக்கும். ஸோ இது ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து சாத்தியமாகும். புரியுதுங்களா? இது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது மெடிடேஷனில். ஸோ நான் ஜென்ரலாக மெடிடேஷன் பற்றி பெனிஃபிட்ஸ் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெனிஃபிட்ஸ்க்காக நான் மெடிடேஷன் நான் கற்றுக்கல எங்கேயுமே, எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல.
ஸோ ஒவ்வொருத்தவங்களோட மெடிடேஷன் ஒவ்வொருத்தவங்களோட பாடிக்கும் ஒவ்வொரு மைண்டுக்கும் வேறுபடும். புரியுதுங்களா? ஸோ டே 2 மெடிடேஷன் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். ராம். 5 ரவுண்ட் யோகா நேம் மாற்றிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.